ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லிட்டாரான் வைகோட்டை, இதை நீங்கள் தீக்க போகிறீங்களா இல்லை நாங்கள் தீக்கிட்டு வைக்கட்டுமா, எங்கள் கூட்டம் இருந்து அசிங்கமாக இருக்குது, முறையே சால்வ் பண்ணுங்கன்ற அப்புறம் தான் வைகோ இறங்கி நேற்று வந்து கையை பிடிச்சி பண்ண வச்சார். ஆனால் இது ஸ்டாலின் சொல்லி தான் கேட்டிருக்காரு. ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினாராம். ஸ்டாலின் இது மட்டும் பேசலை. ஸ்டாலின் வந்து துரை வைகோ கூப்பிட்டு, தம்பி ட்ரிச்சியை நல்லா கவனிச்சிக்கோ, சரி ஸ்டாலின் ஒரு விதத்தில் கரெக்டாக இருப்பார், அவருடைய எம்பி, அவர் கட்சி எம்பியாக இருந்தாலும் கூட்டணி கட்சி எம்பியாக இருந்தாலும் தொகுதியை ஒழுங்காக வச்சுக்கலாம்னு சண்டை போடுவார். நாளைக்கு திருப்பி டிஎம்கே ஜெயிக்கணும். துரை வைகோக்கு வந்த ஓட்டெல்லாம் மதிமுக ஓட்டு இல்லை, டிஎம்கே ஓட்டு தான் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு நேருவால் தான் ஜெயிச்சார். நேருவே சொல்லிட்டாரான் கூப்பிட்டு, அண்ணே அவர் வரவே மாட்டேங்கிறார் காட்சிக்காக தொகுதி பக்கம், நான் என்ன பண்ணுறது, நம்ம 8 பேர் ஆகுது, நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். ஸோ அறிவிக்கப்படாத எம்பியாக இருக்கிறவர் நேரு தொகுதிக்கு என்ன பண்ணமோ அவங்க மக்களுக்கு என்ன எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவர் தொகுதி பக்கமே போகிறதில்லை. பொறுத்து பார்த்தா ஸ்டாலின் வைகோ கூப்பிட்டு சொன்னாராம், அண்ணே கொஞ்சம் பையனை கவனிச்சிக்கங்க, தொகுதி பக்கம் போக மாட்டேங்கிறான், நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், இது இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குன்னு வைகோவால் பேச முடியலைங்க. எவ்வளோதான் கேட்பார் பாவம். ஸோ இந்த சண்டை வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கிறது காரணம் துரை வைகோவுக்கு கூடிய சீக்கிரம் தலைவர் பதவியை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது.